ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தாய் திரு அவை தூய ஆவியாரின் பெருவிழாவை கொண்டாடி மகிழும் இந்த சிறப்பான நாளில் மூவொரு தெய்வத்திற்கு நாம் விழா எடுக்கும் இந்த ஆசீர்வாத கிருபை நிறைந்த நல்ல நாளில் இறைவன்தாமே உங்களை தூய ஆவியின் வரங்களாலும் கொடைகளாலும் உங்களை நிறைத்து வழிநடத்த உங்களுக்காக இறைவனிடத்திலே மன்றாடி செபித்து ஒப்பு கொடுக்கிறோம். இறைவன் தூய் ஆவியாரின் துணையோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். இன்று திருப்பாடல் 104 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். மன்னகத்தில் புதுப்பிக்கப்பட வேண்டிய எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக அமைந்திருப்பது ஆண்டவருடைய தூய ஆவியார். அவர் ஒருவர் மட்டுமே நம்மை புதுப்பிக்கிற ஆற்றலோடு நமக்கு உதவி செய்கிறார். நம்முள் நிறைந்து நம்மை புது படைப்பாய் மாற்றுகிற அந்த நல்ல ஆவி நம்மையும் நிறைத்து வழிநடத்த அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. கடவுள் இந்த பூ உலகத்தை அழகால் ஆற்றலால் நிரப்பி இருக்கிறார். இந்த தெய்வத்தினுடைய சிறப்பு கைவேலைப்பாடுகளுக்கு முக்கிய காரணம் தூய ஆவியார். அவர் வழியாகவே தந்தை செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த தூய ஆவியார் உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய வல்லவர் என்பதை அறிந்து அவரை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி
உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் என்கிற வார்த்தைகளை வாசிக்கிற போது ஒவ்வொரு படைப்புக்கும் பின்னால் தூய் ஆவியார் இருந்து கொண்டிருக்கிறார். நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் இந்த பூமியினுடைய படைப்புக்கு ஆதி கர்த்தாவாக இருக்கிறவர். நம்முடைய வாழ்விலும் புதுப்பிக்கப்பெறுகிற ஆசீர்வாதங்களுக்கு இவர் காரணராயிருக்கிறார். இந்த நல்ல தூய் ஆவியாரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபித்து மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். அன்பின் பரமபிதாவை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தூய ஆவியாரின் துணையோடு எங்களை வழிநடத்துகிறவரே, உம்முடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் நாங்கள் எங்களை நிறைவாய் ஒப்பு கொடுக்கிறோம். தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நிலைத்திருந்து ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் வளர்ந்து ஊனியல்பை எதிர்த்து நிற்கிற ஆற்றலோடு பயணிக்க அருள் தருவாராக. தூய ஆவியின் துணையில் எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை